இதில் உள்ளார்த்த வந்து மனவிட்டோன்னு சொல்லவா, நான் திமுகவுக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து ஒரு 15 ஆண்டுக்கு முன் நெருக்கமாக இருந்தேன், 10 ஆண்டுக்கு முன்பு. அப்போது இதே மாதிரி தான் சி ஓட்டர்ஸ் வந்து பயன்படுத்தி பணத்தை கொடுத்து அப்பப்போ வந்து திமுக சார்பாக வெளியிடுவாங்க. அது ரெகுலர் நடந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10%, அண்ணாமலை அவர்களுக்கு 9% கொடுத்துருக்காங்க. இல்லை, அந்த இதுவே வந்து தப்புங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாலின், 2வது வந்து எடப்பாடி, 3வது வந்து அண்ணாமலை, 4வது வந்து விஜய், 5வது வந்து சீமான், இப்படி தான் வருது. ஏன்னா எடப்பாடியுடைய செல்வாக்கு சரிந்து இருக்குது. எப்படின்னு சொன்னால், இந்த 4 ஆண்டுகளாக ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அலையை உருவாக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில அதிமுக கூட்டணிக்கு வந்து அவருக்கு ஒத்து வரல, அதனால அவரையே மாத்தி அமைக்க போறாங்க, மாநில தலைவரை வந்து மாத்த போறாங்க, இப்படி பல கருத்துக்கள் வருது. அப்படி ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா? அப்படி மாற்றப்பட்டால் பாஜகவுடைய நிலை வந்து எப்படி மாறும்? மறுபடியும் நோட்டாக போயிடும், வேற ஒன்றும் இல்லை. அண்ணாமலை இருந்து பிரச்சாரம் பண்ணால் பாஜக கூட்டணிக்கு பிளஸ்ஸாக அமையும். அது ஏடிஎம்கேவோ ஒருங்கிணைந்த செங்கோட்டை தலைமையில் இருக்கிற கூட்டணியோ மேபி எப்படியோ இருக்கும். தேசியத்தினுடைய பார்வை கூட்டணி அமைத்து திமுக வீழ்த்தி ஆகணும். ஏன்னா திமுக என்ன பிரச்சனை சொன்னால், இந்த தொகுதி மறுசீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. இவங்க முன்னெடுத்து வேற மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணாங்க. இது பாஜக பெரிய பின்னடைவு ஏற்படும். அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் கட்சி இன்னும் வேற நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலை விட்டால் பாஜகவுக்கு நாதி இல்லை. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தரப்பும் அன்பு தங்கைக்கும். சமீபத்தில் சி ஓட்டர்ஸ் தரப்புல இருந்து கருத்து கணிப்பானது வெளியாகி இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னிலையில இருக்கிறாரு, 2வது இடத்துல விஜய் அவர்கள் இருக்காரு, 4வது இடத்துல தான் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு. இந்த கருத்து கணிப்பு பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? இந்திய டுடே சி ஓட்டர்ஸ் வந்து விடப்பட்ட சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 27% சொன்னது வந்து நான் ஏற்றுக்கிறேன். அது ஒரு நியாயமான விஷயம். அந்த 18 வந்து டிஎம்கே ஏடிஎம்கேக்கு பதில் தாவேக்கா போட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ எழுத்துப்பழை என்பது போல் டங்கு ஸ்லீப்பாக ஏதோ பண்ண மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இதில் உள்ளார்த்தம் வந்து மனவிட்டோன்னு சொல்லவா, நான் திமுகவுக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து ஒரு 15 ஆண்டுக்கு முன் நெருக்கமாக இருந்துட்டு 10 ஆண்டுக்கு முன்பு. அப்போது இதே மாதிரி தான் சி ஓட்டர்ஸ் வந்து பயன்படுத்தி பணத்தை கொடுத்து அப்பப்போ வந்து திமுக சாதமாக வெளியிடுவாங்க. அது ரெகுலர் நடந்தது. அப்போ ஆதவர்ஜனெலாம் கூட இருந்து பண்ணதால இப்போ அந்த ஆதவர்ஜனா தான் விஜய் வந்து அன்னைக்கு பொதுக்குழு அன்னைக்கே வந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படின்னு இது செட்டப் செய்யப்பட்டதாக இருக்குது. ஆனால் சர்வேயில் ஸ்டாலின் சொல்லப்பட்ட பிரச்சனை உண்மை, அதை நான் ஏற்றுக்கப்படுறேன். ஆனால் விஜய் சொல்ல பிரச்சனை நான் முரண்படுறேன். ஏன்னா விஜய் அவர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற கோர் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6% தான் இன்றைக்கி இருக்கிறது கோர் ஓட்டு. இது எப்படி டெவலப் ஆகுன்னு சொன்னால், அவர் களத்துக்கு போய் போராட்டங்களை சந்தித்து ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான அலைகளை எடுத்தால் ஒரு 12% வாக்குகளை நிறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் குறை வாய்ப்பு இருக்குது. கூட்டணி யார் அவங்களோட சேர்றாங்கன்னு ஒன்று இருக்குது. இந்த 2000 தேர்தல் பூரா சீமான் அவர்கள் தனியாக தான் நிற்க போகிறார். அவர் பேசுகிற பேச்சையெல்லாம் பார்க்குறப்ப நிச்சயமாக அவர் தனியாக நிற்பது தான் தெரிகிறது. அப்படி இருக்கிற போது அவர் ஒரு பக்கம் ஓட்டை பிரிப்பதும் இந்த பக்கம் ஓட்டை பிரிப்பதும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது மேஜிக்கான தேர்தலாக 2026 அமையும். அதிமுக யாருடன் கூட்டணி என்பது ஒன்றும் புரிதல் அல்ல. பாமக திமுக யாருடன் கூட்டணி என்று ஒன்றும் தெரிதல் இல்லாமல் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது திமுகவில் வந்து எந்த வேல்முருகன் உடைந்து போறாரு, விசிகா இருக்கா இல்லையான்னு தெரியல, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அப்படின்ற போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இப்படி இருக்குன்னு ஒரு இதை சொல்லப்பட்டிருக்காங்க. அதில் வந்து விஜய் சொல்லப்பட்டதான் நான் முரண்படுறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஓட்டு பர்சன்ட் நான் சொன்ன பர்சன்ட் தான், அதை தாண்டி அவங்க கிடையாது. ஸோ அது வந்து செட்டப் செய்யப்பட்டதா நான் பார்க்க வரேன். நான் ஆதவர்ஜனா மூலமாக சொல்லப்பட்ட செய்தியாக பார்க்க போறேன். இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து உண்மையான பர்சன்டேஜ் இல்லை, அவருக்கு வெறும் 6% தான் இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறீங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து 4வது இடத்துல இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10%, அண்ணாமலை அவர்களுக்கு 9% கொடுத்துருக்காங்க. அந்த இதுவே வந்து தப்புங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாலின், 2வது வந்து எடப்பாடி, 3வது வந்து அண்ணாமலை, 4வது வந்து விஜய், 5வது வந்து சீமான், இப்படி தான் வருது. அந்த 5வது இருக்காரு. இதை வந்து கொஞ்சம் அவங்க மாற்றி போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அதை ஏதோ எழுத்துப்பழை செய்து போல ஏதோ மாற்றி போட்டுருக்காங்க நினச்சிக்கலாம். இதுதான் ஸ்டாலின் அவர்கள் முதலிடமும், எடப்பாடி அவர் 2வது இடமும், 3வது இடத்தில் அண்ணாமலையும், விஜய் அவர் 4ஆம் இடத்திலும், அண்ணாமலை சீமான் அவர்கள் 5ஆம் இடத்திலும். அதுல வந்து சதவீதங்கள் அது சொல்ல முடியாது. சதவீதங்கள் மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு மாதம் மாறிட்டே இருக்கும். ஆனால் அந்த 27% சொன்னது உண்மை, அது நான் ஏற்றுக்க போகிறேன். அதில் நான் வச்ச பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30%, அதில் 3% குறைவாக சொல்லப்பட்டிருக்கேன். அதனால் அதை ஏற்றுக்கொள்ளப்படலாம். பட் விஜய் சொல்லப்படுறது நான் முரண்படுறேன், அது நான் ஏற்றுக்கப்படலை. ஸோ அது வந்து என்னென்னா இப்போ கணக்கு தெரியாது, ஜனவரி மாதம் தான் தெரியும். ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட சேருதா சேரலையா, எடப்பாடி தலைமை இருக்கா இல்லையா, இப்படி பல்வேறு விதமான சிக்கல்களாக இருக்குது. அப்படி இருக்கிற போது இப்போ வந்து அதுக்கான கணக்கு வைக்காது. ஏன்னா
விஜயோட யார் கூட்டணின்னு இதுவரையும் தெரியல, அதிமுக யார் கூட்டணின்னு தெரியல, தேமுதிகவை இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது எப்படி எங்கெங்க அணிகள் மாறும்ன்ற புரிதல் இல்லாமல் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? ஸோ அதனால அந்த விதமான கணக்குகள் தவறுதலாக இருக்கும் நான் பார்க்க போறேன். ஓகே சார். ஆனா இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாரு. செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்கிறாங்க. கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாருமே போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்காங்க. இதன் மூலமாக பாஜக மற்றும் அதிமுகவோட கூட்டணி வந்து கிட்டத்தட்ட உறுதி செஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை, அதில் வேறு வழி இல்லை, உறுதியாக ஆகி ஆகணும். என்ன சொன்னோம்னா தாவேகா வந்து தனித்து நிற்பது முடிவு. அவங்க 2020 டார்கெட் கிடையாது. ஸோ அவங்க வந்து 2031 தான் டார்கெட். 26 அது சொல்கிறதாங்க, எப்பவுமே எல்லாரும் சொல்கிறது தான். நீங்கள் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா சொல்லுவீங்க. பாமக கூட சொல்லிச்சு, நாங்கள் 2020 ஆட்சியை பிடிப்போம், 2020 ஆட்சியை பிடிப்போம் சொல்லுவாங்க. அது சொல்கிறது தான், அரசியல் தான் சொல்லணும் தான் தொண்டர்கள் உற்சாகப்படுத்துது. நாங்கள் கட்சி ஆரம்பிப்பதே ஆட்சி பிடிப்பதற்கான கட்சியை ஒழிய, கொள்கையை விலக்கி மக்களிடம் சொல்லி ஆட்சி பிடிப்பதான் கட்சியை ஒழிய, மற்றபடி இருந்து அது சகஜமாக பேசுகிற வேர்ட்ஸ், பொலிட்டிக்கல் வேர்ட்ஸ். பட் அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ண வேண்டாம். நிச்சயமாக அதிமுக வந்து தாவேகா அணிகிற போது தாவேகா வந்து அவங்க உடன்படலை. ஸோ அவங்க தனித்து நிற்கிறாங்க. விஜய் அவர்கள் நான் நன்கு அறிந்தவரையும் பார்த்தீங்கன்னா அவர் தனித்து நிற்பதான் ஆகச்சிருந்தது. ஏன்னா அடுத்து வருகிற உதயநிதியோட ஃபைட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், 2031 ஃபைட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஆகவே அவர் தனித்து நிற்கிறதா கரெக்டாக தனித்து நிற்பதாக தான் தெரிய வருகிறது. ஸோ அப்படி பார்க்குற போது ஏடிஎம் கூட இல்லைன்றது புரிதல் இருக்குது. அப்படிப்பட்ட சொல்கிற போது அடுத்து மாற்று ஆப்ஷன் பார்க்குற போது பாஜக தான் சேர்ந்தாங்க. ஏன்னா பாஜக 11.27% வாக்குகளை லாஸ்ட் பெற்றிருக்கு. அவங்களால நிறைய இடங்கள்ல தோத்துருக்காங்க, டெபாசிட் இழந்திருக்காங்க போன எம்பி தேர்தலில். ஸோ அப்படின்ற போது அவங்களுடைய தயவை பெற்றாகணும். இங்கே பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதிமுக பாஜக உள்ள என்ன பிரச்சனை சொன்னால், தினகரன், டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரவணைச்சு கொண்டு வந்துட்டு இருக்காரு அண்ணாமலை. அப்புறம் அவர்களை இணைத்துக் கொள்வாரான்றது சந்தேகம். 2021 இணைச்சிருந்தாவே நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பாங்க. அமித்ஷா அவர்கள் சொன்னது உண்மை. அதில் வந்து இவர் முரண்பட்ட காரணத்தினால தோல்வி அடைஞ்சாங்க. 3ஆம் முறை ஆட்சிக்காக அதிமுக வெற்றி பெற்றிருக்கும். அப்படின்ற போது அவர் வந்து விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லாத காரணத்தால் தான் அரசியல் வந்து யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு அந்த எண்ணம் குறைவாக இருப்பதால் தான் தோல்வி சந்திக்கப்பட்டிருக்கார். மறுபடியும் வந்து என்னாச்சுன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலை விஜய் வந்து திமுக, அதிமுக, விசிக மற்றும் பல கட்சிகளுடைய கோர் ஓட்டுகளை பிரிக்கப்படுறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை போது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து 26% ஓட்டு இருந்தது. இன்னைக்கு கோர் ஓட்டு வந்து 17% வந்துருச்சு. அப்படி இருக்கிற போது திமுகவுக்கும் அதே மாதிரி 21 இருந்துச்சு, இப்போ அதையும் குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி எல்லாருக்குமே அனைத்து கட்சிகளும் கோர் ஓட்டு குறையுது. ஸோ அப்படி குறையிற போது பெரிய பாதிப்பான தேர்தலாக அமையும். அப்படி வலுவான கூட்டணி அமைச்சாகணும். அப்படி அமைச்சாங்கன்னா அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இந்த அலைன்ஸ் தான் ஃபார்ம் ஆகணும். இல்லை என்டிஏல போய் சேரணும். இப்படி ஏன்னா எடப்பாடியுடைய செல்வாக்கு சரிந்து இருக்குது. எப்படின்னு சொன்னால், இந்த 4 ஆண்டுகளாக ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அலையை உருவாக்கு, ஒரு போராட்டமோ இல்லை மக்கள் மத்தியில் அந்த ஆளுங்கட்சியின வெறுப்பு அலையை எடப்பாடி அவர்கள் தவறிவிட்டார் நான் பார்க்க போகிறேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு மாற்று கட்சியுடைய தயவு தேவைப்படுகிறது. அண்ணாமலை போன்ற நபர்களுடைய தயவு இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாமல் ஆட்சி பிடிப்பது கடினம். 2027 கூட்டணி ஆட்சிக்கு அடித்தளம் மட்டும்தாங்க பார்க்கப்படலாம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து நான் எதையுமே மாற்றி பேச போறது இல்லை, அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாங்க. 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. அதுல அதே நிலைப்பாட்டில் தான் இருக்க போற மாதிரியும் அந்த மாதிரி குறிப்பிடுறாரு. இப்படி சில கருத்துக்கள் வருது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வரப்போறதே இல்லை அப்படின்னு 2 பேருமே திட்டவட்டமா சொல்லியிருந்தாங்க. இப்போ திமுக தான் 2 பேருக்குமே வந்து ஒரே எதிரி அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்க? இல்லை, இந்த இடத்துல வந்து திமுக கூட காங்கிரஸோட எங்களுக்கு என்னைக்குமே உறவே கிடையாது அப்படின்னு சொல்லி கூட்டணியை முறிச்சாங்க. அடுத்த மடமே வந்து கூட்டணி செஞ்சுட்டாங்க. அரசியலில் வந்து சகஜம், அது கடந்து போக வேண்டிய விஷயங்கள். கொள்கை வேறு, தேர்தலுக்காக கூட்டணி, அப்படி வெற்றி பெறுவதற்காக கூட்டணி, எதிரியை வீழ்த்துவதற்கு கூட்டணி சொல்லிட்டு போகலாம். இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் மாற்றம் கொடுப்பதற்காக வரப்பட்ட நபர். அப்படி இருக்கும்போது அதிமுக திமுக இல்லாமல் புதுமையான ஒரு பதிவு செய்யலாம்னு நினைச்சு செய்கிறார், தப்பு இல்லை. ஆனால் தலைமை வந்து அதை உடன்படலை போல் தெரிகிறது. அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணி, அதிமுக எல்லாம் செய்து வலுவான கூட்டணி அமைக்கலாம் நினைத்து கொண்டிருக்கார் போல்கிறது. அதனால தான் என்னவோ அண்ணாமலை இப்படி பேசியிருப்பார் நான் பார்க்கப்படுறேன். ஓகே சார். அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில அதிமுக கூட்டணிக்கு வந்து அவருக்கு ஒத்து வரல, அதனால அவரையே மாத்தி அமைக்க போறாங்க, தலைமை மாநில தலைவரை வந்து மாத்த போறாங்க, இப்படி பல கருத்துக்கள் வருது. அப்படி ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா? அப்படி மாற்றப்பட்டால் பாஜகவுடைய நிலை வந்து எப்படி மாறும்? மறுபடியும் நோட்டாக போயிடும், வேற ஒன்றும் இல்லை. அதாவது பாஜக பொறுத்தவரை அண்ணாமலை அவர்கள் பதவியேற்ற பிறகு 2001 பதவியேற்ற பிறகு அந்த கட்சிக்கு இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வந்து 11.27% வந்துச்சுன்னா அதில் 8% வாக்குகள் அண்ணாமலைக்காக வெளியில் வந்து உளப்பட்ட ஓட்டுகள். அப்படி பார்க்குற போது அவர் போனாதான் அந்த ஓட்டு போயிடும். அந்த அவருக்கு இணையாக மாற்று தலைவர் உருவெடுக்கலை. ஸோ அவருக்கு நிகரான தலைவர் உருவெடுத்துக்கணும். அது வாய்ப்பு வெற்றிடமாக இருக்கிறது. அப்புறம் இப்போ எலெக்ஷன் வர நேரத்தில் கிட்டத்தட்ட இன்னும் 10 மாதங்கள்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் வேறு தலைவர் மாற்றானா தொண்டர்கள் ஃபாலோவர்ஸ் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்க.
அவர் ஃபாலோ பண்ணி வந்த போடப்பட்ட ஓட்டுகள் 8% வாக்குகள் வந்து தாவேக்கும் என்டிஏக்கும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி போயிட்டா அதே நோட்டாக்கனே தான் இருக்க முடியும். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வைக்கிறது வேஸ்ட். அண்ணாமலை இருந்து பிரச்சாரம் பண்ணால் பாஜக கூட்டணிக்கு பிளஸ்ஸாக அமையும். அது ஏடிஎம்கேவோ ஒருங்கிணைந்த செங்கோட்டை தலைமையில் இருக்கிற கூட்டணியோ மேபி எப்படியோ இருக்கும் என்ற யோகத்தில் வைத்துக் கொள்ளும். அப்படி பார்க்குறப்ப அண்ணாமலை நபர் பிரச்சாரம் செய்தால் அது கட்சி கூட்டணிக்கு வலுப்பெறும். இல்லைன்னு சொன்னால் இருக்கிற மாட்டுதலும் யார் போட்டாலும் அந்த இடத்த பிடிக்க முடியாது, ஓட்டு வங்கியை பிடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த கணக்கெல்லாம் நன்கு தெரியும், தெரியாமலாம் இருக்க மாட்டாங்க. அந்த தவறை பாஜக செய்யாதுன்னு விரும்புகிறேன். அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு பேசி சரி கட்டி கொஞ்சம் சமாதானத்தை செயற்படுத்தி கொண்டு மறுபடியும் அந்த தலைவராக அறிவிப்பாங்க தான் நான் பார்க்க போகிறேன். அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க மிகப்பெரிய அரசியல் பிழை செய்து விட்டான்னு நினச்சிக்கலாம். அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ அதிமுக கூட கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணியை வந்து அவருக்கு பிடிக்கல, அவருக்கு வந்து அதுல விருப்பம் இல்ல, அதுக்கான காரணம் என்ன? அப்படி இருக்குதா? அப்படி இல்ல, அப்படி ஒரு காரணம் வச்சார திமுக அதிமுக ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனசுட்டு சொன்னா 2 பேரும் ஒரே திருடல் தான். போன ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் கோடிக்கு மேலே ஆட்டை போட்டவங்க தான் எடப்பாடி. ஒன்றும் யோகிய புத்தரோ இல்லை வந்து காந்தியோ கிடையாது. இவங்களாம் ஐயோத்தான பிராட அரசியல் தான் பண்ணதான் எடப்பாடி அவர்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 லட்சம் கோடிக்கு மேலே போட்டு தள்ளியிருப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து மறைமுகமாக. அதே அளவுக்கு இன்னைக்கு திமுக மொத்தம் 2 திராவிட கட்சியிலிருந்து ஒரு 15 லட்சம் கோடி ஆட்டை போட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கிற போது அவரும் உத்தம புத்தர் இல்லை. இதுலேருந்து மாற்றம் நினைக்கிற நோக்கத்தை கூட வேண்டாம், புதுமையாக நம்ம வந்து சாதிப்போம் நோக்கத்தை கூட சொல்லியிருக்கலாம்னு நினைக்கப்படுறேன். அது சாத்தியமா? முதல்ல அதிமுக மாற்றங்கள் தான் வரலாற்று இடம் பிடித்தது, மாற்றங்கள் தான் வரலாற்று இடம் பிடிக்கிறது மட்டும் இல்லை. பட் தமிழகத்திலும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. மக்களிடம் மனமாற்றம் ஏற்பட்டு ஏங்க திமுக அதிமுக கோர் ஓட்டே குறையில வந்துருச்சுங்க. போன பார்லிமெண்ட்ல 6% ஓட்டு திமுக குறைஞ்சிருக்கு. அதுவே அப்புறம் மாற்றத்துக்கான அஸ்திவாரம் தானே. ஸோ அப்படின்ற போது இந்த இடத்துல அண்ணாமலை போன்ற நபர்கள் வந்து நிறைய பேர் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அவருடைய பேச்சுக்கள் செயல்கள் படித்தவர் என்ற காலத்தில் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அதனால அவர் வந்து மறுபடியும் ஆளுமையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் தேசியத்தினுடைய பார்வை கூட்டணி அமைத்து திமுக வீழ்த்தி ஆகணும். ஏன்னா திமுக என்ன பிரச்சனை சொன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. இவங்க முன்னெடுத்து வேற மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணாங்க. இது பாஜக பெரிய பின்னடைவு ஏற்படும். இந்த திமுக இந்த 2000 வீழ்த்தினா தான் 2029 தேர்தலில் அவங்களுக்கு சாதகமாக அமையும். இல்லைன்னா 2020 ஜெயிச்சுட்டா அவங்க மிகப்பெரிய கூட்டணி கட்டமைப்பு உருவாக்குறதுக்கான வேலைகளை திமுக முன்னெடுக்கும். அதை தடுக்கணும்னா இங்கே பாஜக தலைமையிலான என்டிஏ தலைமையிலான கூட்டணி இங்கே உருவெடுத்தாகணும். அதுக்காக தான் அமித்ஷா அவர்கள் ஆயத்தமாக செயல்படுறான்னு நான் பார்க்கப்படுறேன். ஏன்னா அப்படி தவற விட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து டிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னா என்டிஏ கூட்டணிக்கு தான் நாளைக்கு பெரிய சிக்கல். அமித்ஷா அவர்களுக்கு மோடி அவர்களுக்கு தான் பெரிய சிக்கலாக அமையும். அதை தடுப்பதற்காக 2020 மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு திமுக வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு இந்த ஒரு 2 வாரத்துக்குள்ளே முடிவு செஞ்சாங்கன்னா தான் ஒரு 10 மாசம் திமுக எதிர்ப்பான அரசியல் செஞ்சாங்கன்னா நிச்சயமா அந்த வாக்கு வங்கியை பெற முடியும் நோக்கத்திற்காக இந்த அரசியல் காயினவர்கள் நகர்ந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கப்படுறேன். இப்போ தமிழக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவரால் வந்து சுயமா வந்து முடிவெடுக்கக்கூடிய சக்தி அவருக்கு இல்ல. மேல இருந்து ஒரு என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு இணங்கக்கூடிய ஒரு இடத்துலதான் வந்து அண்ணாமலை போன்றவர்கள் இருக்கிறாங்க. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அது இயற்கை தேசிய கட்சியிலங்க. இப்ப காங்கிரஸ் செல்வ பிரதமர் என்னதாங்க திமுக சேர்ந்து கொள்ளையடிச்சாலும் அங்க ராகுல் காந்தி மனசு மாதிரி வேணாம்னு சொன்னா போய் தான் ஆகணும். அது மாதிரி அங்க பாஜக பொறுத்தவரை எஜமான இருக்கிற மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அவங்களுடைய கைப்பாவையா தான் இருக்கிறாங்கன்னு சொல்ற கருத்து. கைப்பாவையாக மட்டும் இல்ல, ஆனால் வளர்ச்சிக்கான விஷயங்களை பதிவு செஞ்சாலும் சில கருத்துக்களை மூத்தவர் அப்பா அம்மா கருத்தை ஏற்றுங்களா அது மாதிரி ஏத்தானே ஆகணும். அந்த கட்சியினுடைய அப்பா அம்மா அவங்க தானே. அப்படின்ற போது அந்த கருத்துல ஏற்றணும். அந்த அடிப்படையில் அவங்க சொல்ற கருத்துக்கு உடன்பட்டு அண்ணாமலை சற்று மனமாற்றம் ஏற்பட்டு கூட கூட்டணி கூட மனசு மாறலாம் எதிர்பார்க்கலாம். அந்த நிகழ்வுகள்லாம் இன்னும் 2 வாரத்துல எல்லாமே ஒரு எண்ட் கார்டு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து இருக்கிறதுனாலதான் வந்து நீங்க கட்சி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறீங்க. ஆனா சில கருத்துக்களை பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் கட்சி இன்னும் வேற நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கிறதுனாலதான் வந்து வளர மாட்டேங்குது. அப்படி சில கருத்துக்கள் இருக்கு. யாருங்க சொன்னா? அப்படி சொன்ன புண்ணியவான கூட்டுவாங்க. பாஜக வந்து தமிழகத்துல இந்த ஒரு ஃப்ரேம் அண்ணாமலைக்கு வந்த ஃப்ரேம் வேற யாருக்கும் வரவும் போறதில்ல. சோ இவருடைய இன்னைக்கு திமுகவே அதிருது, அண்ணாமலை அவர்களை திமுகவே அதிருது திணறுது அண்ணாமலையுடைய பேச்சால். அப்படி இருக்கிற பட்சத்துல அண்ணாமலை அவர்கள் போனா அதிமுக பிளஸ், அண்ணாமலை போன்ற அறிவாளிகள் இருந்தானா அது மைனஸ். ஏன்னா 2 திராவிட கட்சிக்குள்ள அன்கோ போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டை கொள்ளடிச்சிட்டு இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல 3வது இடத்துல ஒரு பிளே பண்றது அண்ணாமலை பெரிய தலைவலி. 2 கட்சியுமே தலைவலி. ஏன்னா 2ம் பாலிடிக்ஸ் பிளே பண்ணிக்குவாங்க, தப்பிச்சு எப்படின்னா ஓட்டு போடுவாங்க. இப்ப இதற்கு இடையில என்னன்னா ரொம்ப விவரமா நேற்று கூட பாருங்க, அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடுகள் 30,000 கோடிகள் வந்து இது பண்ணிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊராட்சி தலைவரெல்லாம் பொய் கணக்கு போட்டிருக்கான்றதால புள்ளி விவரத்தோடு இருக்குன்னு சொல்கிறார். இப்படி கலைஞர் ஒரு காலத்தில் வந்து ஜெயலலிதா சொன்னான்னா அதுக்கு முரண்பாட்டாக கலைஞர் சொல்லுவார். அது மாதிரி வந்து இன்னைக்கு எடப்பாடியே அதை சொல்ல தவறு விட்டார். அந்த இடத்த வந்து அண்ணாமலை நிரப்பது படித்தவர்கள் மத்தியிலும் தொலைக்காட்சி பார்ப்பவர்கள் சமூகத்தில் பார்ப்பவர்கள் வந்து ஈர்ப்பு ஏற்படுது அண்ணாமலையால். அது வாக்குகளை மாறத காரணம் அந்த 8% ஓட்டு வந்தது. அப்படி பார்க்குற போது இந்த இடத்துல அவர் இல்லாமல் போனார்னா அது மைனஸ் அமைச்சுன்னா எனக்கு பிஜேபி கூட்டணி வச்சு என்ன பிரயோஜனம்?
ஒரு பிரயோஜனம் கிடையாது, பலன் கிடையாது. வீட்டில் ஆள் இல்லாத வீட்டில் வந்து நீ வாழ போறனா என்ன பிரயோஜனம்? வாழ முடியாத வீட்டில் போய் வாழணும், அது மட்டும் கதை தான். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த எடப்பாடி அந்த மாதிரி என்ன நினைச்சாலும் தவறான கணக்கு. ஸோ அண்ணாமலை இருந்து வெற்றி பெற்றதான் கூட்டணிக்கு பலுவா இருக்கும். ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து குறுகிய காலகட்டத்திலே வந்து தேசிய தலைமையில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்கள கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தாங்க. அதே மாதிரி வேற ஒருவரையும் சேர்க்கக்கூடிய வலிமை அவங்க கிட்ட இருக்கு. டைம் இல்லைங்க, எங்க 10 மாசங்க கண்ணை மூடிட்டு ஓடிடுங்க, 4 வாரம் 1 மாசங்க கண்ணை மூடிட்டு ஓடிடுங்க. அதெல்லாம் சேர்க்கலாம் முடியாதுங்க, வாய்ப்பே இல்லைங்க. கற்பனை கூட யோசிக்க வேண்டாம். அண்ணாமலை விட்டால் பாஜகவுக்கு நாதி இல்லை. அண்ணாமலை இருந்தால் மட்டும்தான் பாஜகவுக்கு பிளஸ். அண்ணாமலையா தான் பாஜக வாக்குகள் ஒழிய அண்ணாமலை இல்லைன்னா பாஜக வாக்கு வங்கே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. நான் வந்து தலைமை பொறுப்புல இருந்து விலகி கூட நான் தொண்டனா கூட செயல்பட அது ஒவ்வொருத்தரும் சொல்றதானாங்க. அவருடைய கருத்துக்கள் நாங்க ஏற்றுக்கொள்ளப்படுறோம், அதுக்கு அது சில கோபத்தின் விளிம்பா சொல்லப்படுவாங்கன்னு அர்த்தம். அது காம்ப்ரமைஸ் அரசியல் வந்து தேசிய கட்சிகள் செய்து கொள்வாங்க, கூட்டு பேசி சரி கட்டிடுவாங்க. கருத்து முரண்பாடு இருந்தால்தான் அது கொள்கையில் வெற்றி பெறுவதற்கு காரணமா இருக்கும். அண்ணாமலுடைய கருத்து முரண்பாடு தலைமைக்கு எடுத்து சொல்வதாக எடுத்துக்கலாம், அந்த கட்சியினுடைய தலைமைக்கு எடுத்து சொல்றதா எடுத்துக்கலாம். அதை எந்த வகையில் அவங்க நன்மையாக தீமை எடுத்துக்கிறோம் அவங்களுடைய அறிவை பொறுத்து, அறிவு கண் பொறுத்து, அவர்கள் அரசியல் கண் பார்வையை பொறுத்து மாற்றங்கள் ஏற்படும். ஆனா இந்த இடத்துல அறிவு, வள்ளுவர் சொன்ன அறிவுக்கு இணங்க அறிவுசார் அரசியல்வாதியாக அண்ணாமலை இருப்பதனால், அண்ணாமலை இருந்தால் அந்த யாரு கூட்டணி சேர்ந்தாலும் அது பிளஸ்ஸாக அமையும். இல்லைன்னு சொன்னா மைனஸ் வந்து திமுக தட்டு வரும். அண்ணாமலையை வைத்து கேம் விளையாடினா அதிமுக பிளஸ், எடப்பாடிக்கே பிளஸ். அண்ணாமலை இல்லாம வந்து இந்த கேம் விளையாடாங்கன்னா இவங்களுக்கு மைனஸ், டிஎம்கே ஜெயிச்சிடும். இப்போ இந்த கூட்டணி 2026 பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவில் அண்ணாமலை அவர்கள், இவங்களுடைய கூட்டணியை தமிழக மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பாங்க? இவங்களுடைய கூட்டணிக்கு எப்படி வரவேற்பு இருக்கும்? இப்போ வரவேற்பெல்லாம் இப்போ மக்கள் மத்தியில் அவன் புலம்ப பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். இது வந்து ஒரு அப்படியே ஓடிட்டே இருக்கும். அது அரசியலுக்குள்ள பொலிட்டிக்கல் ட்ராமா ஓடிட்டு இருக்கும். ஒரு 6 மாசம் கழிச்சு தான் மக்கள் மத்தியில் அதுக்கான வரவேற்புகள் குறித்து தேர்தல் நெருங்கிற போது அந்த தேர்தல் ஜுரம் ஏற்படும். இப்போ அதுக்கான காலகட்டம் இல்லை. இப்போ கட்சிகளை கட்டமைப்புகளை வழிபடுத்துகிற சூழ்நிலை போயிட்டு கொண்டு இருக்கிறது. அப்படி போது இந்த 6 மாதம் கழிச்சு வரப்போ தான் இப்போ செங்கோட்டை இன்னைக்கு டெல்லிக்கு போற சொல்லியிருக்காரு, 4 மணிக்கு போறேன்னிருக்காரு. அவர் போய் அவருடைய பாலிடிக்ஸ் வெளியே வந்தாங்க, வேஷம் வெளியே கலைஞ்சாகணும் கலையில. இப்போ அமித்ஷா எடப்பாடி மீட்டிங் இப்போ 6ஆம் தேதி மோடி வரப்போது எடப்பாடி வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு, அதோடைய வேஷம் வந்து வெளியே வரணும். இப்போ அண்ணாமலுடைய நேற்று பேட்டி அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வெளியே வரணும். இதெல்லாம் ஒரு 10 நாள் வெளியே வந்தாதான் ஸோ ஒரு புரிதல் வந்து அரசியல். ஏன்னா பார்ட்டி வைஸே ப்ராப்ளம் இருக்கு, எல்லா கட்சியும் பார்ட்டி வைஸா ப்ராப்ளமா இருக்கு. ஸோ கூட்டணி வைஸா ப்ராப்ளம் இருக்கு. யார் கூட்டணி எப்படி போவான்னு தெரியல. இதெல்லாம் ஜெல் ஒர்க் அவுட் ஆகி வந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்றது தெரிய வரும். அதுக்கு முன்னாடி பொறுத்தவரை இப்போதைக்கு பொறுத்தவரை ஆரிடம் சொல்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கப்படுது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தலைமையை போய் சந்திச்சது, அமித்ஷா அவர்களை போய் சந்திக்க போனது, நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சது, அப்படி அதுக்கு முக்கியமான காரணமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி, நீங்க வந்து தேசிய கட்சியினுடைய அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு இணந்து நடக்கல அப்படின்னா உங்களுடைய தலைமை பொறுப்பை மாத்த முடியும், செங்கோட்டையன் அவர்களை வந்து தலைமையாக மாற்ற முடியும். இப்படி அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற வகையில தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து போய் சந்திச்சாரு. இப்படி சொல்றாங்களே, இந்த கருத்து எச்சரிக்கை இல்லையா அது தெரியல. ஆனா அரசியல் பிணக்குகள் அது உள்ள இருக்கு. அதை முடிச்சு அவுத்தாங்கன்னா தான் தெரிய வரும். அது அவுக்காம சீக்கிரட்டா ஃபாலோ பண்றாங்க. அது வெளியே வந்துச்சுன்னா எல்லாமே வெளியே வந்துடும். எப்பவுமே வந்து கூண்டுக்குள்ள அடைப்பட்ட கிளி ஒரு நாள் வெளியே வந்து ஆக வேண்டும். அதில் எல்லாமே ரகசியங்கள் வெளியே வந்து ஆகணும். விரைவில் அது வந்து அரசியல் மாற்றங்கள் உருவெடுக்கும், பிரளயம் ஏற்படும் தமிழகத்தில் என்பது நிஜமாக இருக்கும். இப்போ பிஜேபியும் அதிமுகவும் இணைஞ்சாங்க, அண்ணாமலை அவர்களோட இங்க எடப்பாடி அப்படி இணைஞ்சாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கே நல்லதா அமையும் சொல்லியிருந்தீங்க. ஆனா இவங்க 2 பேருடைய கூட்டணி அப்படின்றது அதிமுகவுடைய அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சில கருத்துக்கள் வருது. யாரு 2 பேரும்? அதிமுகவினுடைய அழிவுக்கு பாஜக கூட்டணி காரணம். பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சாங்கன்னா யாருங்க அப்படி சொன்னது? அது தப்பு கணக்குங்க. அதாவது எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி, அவர் செய்ய வேண்டிய வேலையை அண்ணாமலை செஞ்சுட்டு இருக்காருங்க. அப்படி இருக்க அண்ணாமலை வச்சுக்கிட்டாதாங்க பிளஸ், அண்ணாமலைன்னா மைனஸுங்க. எல்லாமே தப்பு கணக்கு போடுறாங்க. ஸோ அரசியல் வந்து அழிக்க முடியாத சக்தியை அண்ணாமலை தமிழகத்தில் ஒரு தலைவரில் ஒரு தலைவராக உருவெடுத்து விட்டார். இப்போ சீமான் ஒரு தலைவர், விஜய் ஒரு தலைவர் சொல்றோம், இன்னைக்கு வந்துட்டு ஒரு தலைவராக சொல்றோம், பப்ளிக் மக்களை சந்திக்காத போது இப்போ எல்லாரையும் தலைவராக சொல்ற மாதிரி இன்றைக்கு ஜெனரேஷன்ல இளம் தலைவராக அண்ணாமலை பார்க்கப்படுறதுனால அவருடைய பதிவு இல்லைன்னா இந்த அரசியல் வெற்றிடமா இருக்கும். 2020 மிகப்பெரிய வெற்றிடமா இருக்கும். அதனால அப்படிப்பட்ட சூழல் போல அவருடைய பதிவு கட்டாயம் இருப்பதான் பார்க்கப்படும் இல்லையா. அவர் என்ட்ரி இல்லாம 2020 இருக்காது நான் பார்க்கப்படுறேன். அப்படி பார்க்கிற போது நிச்சயமாக அவருடைய பிரதிபலிப்பு, அவருடைய முக்கியத்துவம் 2020 இருக்கும். ஏன்னா இளைஞருங்க, கிட்டத்தட்ட இன்னும் 20 ஆண்டுகளுக்கு மேல அரசியல் செய்யக்கூடிய வயது இருக்கிறது, வயது மூப்பான லீடர் கிடையாது. ஸோ அப்படின்ற போது மாநில அரசியல் அவர் அங்கம் பெற்று சட்டமன்றத்தில் போய் குரல் கொடுத்து பேசினால் மட்டும்தான் தமிழகத்தில் அவருடைய வளர்ச்சி பெறும். எதிர்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பெரிய அறிவாளியாக போக முடியும். அதுக்கான பேஸ் பொறுப்பு 2020 நின்று வெற்றி பெற போறார். வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போறதுக்கான இது முடியாது. அப்படி பார்க்கிறபோது தமிழகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக இருக்கிற போது அரசியலில் விட்டு அகற்றுவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல, கடினமான விஷயம். அதனால பாஜக வந்து அதை மிஸ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே சார், இப்போ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு தாவேகா விசஸ் டிஎம்கே தான், வேற யாரும் இல்ல, இவங்க 2 பேருக்கு நடுவுல தான் காம்படிஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மைண்டை செட் பண்ணுற விஷயம். நானும் நீ மட்டும் தான், வேற ஆளும் இல்லை, எல்லாம் நம்ம 2 பேரும் மோதிக்கலாம், அது மைண்ட் செட், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கேம் மாறும். பட் அவங்க அப்படி சொன்னதான கட்சி வளரும். அவங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் சேருவாங்க, வருவாங்க. திமுக நம்ம 2-1 பார்த்துலாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற போது திமுக நீட்டாக ஆதரிக்கிறாங்க, நீட்டை ஏன் ஆதரிக்கிறீங்க? திமுக முதல்ல கையெழுத்து போட்டதே அவங்க தான். அப்புறம் திமுக கொண்டு வரப்போற அத்தட்டத்தெல்லாம் ஆதரிக்கிறீங்கன்னா அப்புறம் அவங்க எப்படி வீழ்த்துங்கன்னு அர்த்தம் சொல்லுங்கள். எதிர்கருத்துக்கள் இது பண்ணதானே மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க. மும்மொழி கொள்கை வந்து 1967 கல்வி சீர்திருத்தம் பண்ணாங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து காலங்கள் அதிகமானதால, கால வருடங்கள் அதிகமானதால இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை கல்வி சீர்திருத்தம் கொண்டு வராங்க. அதில் நீ என்ன மொழி படிக்கிறாய் அந்த மொழி கற்றுக்கொள்வது தான் அந்த என்சிபியில் இருக்க ஒழிய மற்றபடி நீ ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லி அதில் இல்லை. ஆனால் இவங்க அரசியல் தேவைக்காக பண்ணுறாங்க. அதையும் அதிமுக தாவேக எல்லாம் பலி முடிகிறாங்க. இவங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சொல்லுங்கள். தவறுதலை எடுத்து காட்டணும். இப்போ ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே டிஎம்கே சொல்கிற அத்தனையும் ஒபே பண்ணாங்கன்னா அப்புறம் பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து தான் அண்ணாமலை டெல்லியில் சொல்லியிருப்பார் நான் பார்க்க போகிறேன். இப்படிலாம் வந்து சொல்கிறப்போ எப்படி ஓட்டு வங்கிகளுக்கு வரும்? ஸோ திமுக கொண்டு வர பாஜக கொண்டு வர திட்டத்தை எதிர்க்கிறாங்க, திமுக ஒன்றில் தான் எதிர்க்கிறாங்க, லாபம் பெற்று கூட எதிர்க்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை போது இங்கே வந்து திமுக கொண்டு வர திட்டத்தை சரியில்லை சரின்னு சொல்கிறது தான் எதிர்கட்சி. ஆனால் சரின்னு சொன்னால் அது எதிர்கட்சி கிடையாதுல்ல. ஸோ அந்த இடத்தை எடப்பாடி வெற்றிடம் அப்படி போகிறது, இந்த இடத்த வெற்றிடத்தை நிரப்புறது அண்ணாமலையாக இருப்பதனால இந்த விஷயங்கள்லாம் சொல்லி இருப்பாங்க. இந்த மாதிரி அரசுக்கு எதிர்ப்பான அத்தனை விஷயங்களும் அதிமுக ஆதரவாக இருக்கிறது, நமக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க, அப்படி இருப்போம் எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஜெல்லு ஓட் ஆகும், அதெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்புள்ள விஷயங்களும் பதிவிட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ நிச்சயமாக ஏதோ ஒரு மாற்றங்கள் அரசியல் நிகழப்போவது நன்கு தெரிய வருது. ஓகே சார், சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு மூலமாக ஏற்பட்ட சலசலப்புகள் குறித்து உங்களுடைய பார்வைகளை பதிவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. என் தமிழ் தாயருக்கும் என் அன்பு தங்கைக்கும்.